உங்களுடைய கம்ஃபர்ட் அவுட்ஃபிட்னா என்னது? உங்களுக்கு எந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் யூசுவலா வேர் பண்றதுக்கு பிடிக்கும்? நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது ஜீன்ஸ் அண்ட் குர்த்தி தான். எனக்கு நான் போட்டால் அழகாக இருப்பேன் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சாரியாக இருந்தாலும் நான் கட்டினா அந்த சாரிக்கு ஒரு அழகு வரும் அப்படிங்கிறது என்னுடைய கான்ஃபிடென்ட். ஸோ அதுதான் இந்த ரெண்டு தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அந்த சாரியோட மெட்டீரியல் நல்லா இருக்காது, கலர் நல்லா இருக்காது, பட் எனக்கு என்னென்னா நான் கட்டினா அழகாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்ன நான் லவ் பண்ணுறது அந்த மாதிரி. நீங்க எங்க ஜெனரலா நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க? ஆன்லைன் ஷாப்பிங் பண்ற பழக்கம் இருக்கா? அதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன? ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப கம்மி. எனக்கு போய் ஷாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக டைம் ஃப்ரீயாக இருந்தால் ரிலாக்ஸ்டாக போய் ஷாப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் மால்ஸை விட எனக்கு இந்த மாதிரி இந்த டி நகர் சைடில், இந்த ரோட் சைடில் அப்படியே நடந்துக்கிட்டே ஷாப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எந்த அளவுக்கு கடவுளுக்கு பயப்படுவீங்க? ரொம்ப நம்புவேன். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. சம்படி இஸ் தேர். நம்ம தப்பு பண்ணால் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நான் கடவுள் நம்பிக்கையாக நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம தப்பு பண்ணாமல் நம்மளை யாராவது நம்மக்கிட்ட தப்பாக பண்ணால் கூட அந்த டைமில் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே கடவுள் இருக்கார் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஒரு பயம் கண்டிப்பாக தேவைன்னு நான் நினைக்கிறேன். எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும், யாரு கூட போகணுன்னு இருக்கீங்க? எதுக்கு நான் சிரிச்சேன்னா, நிஜமாவே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ஆசைப்படுற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உலகத்தை மொத்தம் ஈச் நூக் அண்ட் கார்னர் சுற்றி பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் ஃபேமிலியோட எங்கேயாவது வெளிநாடு போகணும். அப்படியே போய் ஒரு 10-15 நாள் சில் ஆகிட்டு வரணும். உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க யாருக்காவது ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுக்கணும்னா அது என்னது? ரொம்ப சிம்பிளாக லைஃப்பை வந்து இருக்கிறது ரொம்ப ஷார்ட் அப்படிங்கிறத செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னமோ லைஃபுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் விட லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஷார்ட். அதுதான் ரியல். நாளைக்கு என்னங்கிறது யார் கையிலுமே இல்லை. இதை நான் வந்து ஒரு வேதாந்தம் பேசுகிற மாதிரி பேசலை. இட் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த 2 இயர்ஸாக கொரோனாங்கிற ஒரு 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 சின்ன ஒரு விஷயமே நம்ம ஜென்ரேஷன், நம்ம இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு புது விஷயம். இதுலேயே நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஜஸ்ட் இருக்கிற இந்த மொமெண்ட்டை வந்து ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சிஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்குற இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவோட கீழே இருக்கோம் அப்படிங்கிறத எப்போவுமே ரியலைஸ் பண்ணுங்கள். நமக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ராங் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிங்க, ரியலைஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய நிழல்லையே இருக்கலாம், அவங்க கொடுக்குறதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அது எவ்வளோ தூரம்னா அவங்களுக்கு அப்புறம் நம்ம வாழவே முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிடக்கூடாது. டெலிவிஷனையே ரூல் பண்ண எஸ்எஸ் மியூசிக் சேனல் இப்போ நம்ம யூடியூப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நம்மளை என்டர்டைன் பண்ண, நம்மளை வந்து அப்படியே ஃபுல் ஹாப்பியாக ரீலோடடாக வச்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஆல்சோ.